தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 26 வசனம் 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஈசாக்கு ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்ததினால் ஆண்டவரே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அந்த பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்தீங்க. இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனிடத்துல பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. தேவனை உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பக்தியுடன் ஆராதிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அப்போது கர்த்தர் எங்களை ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்களோப்பா அதுல முழுவதுமான ஒரு பலனை பார்க்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டுல வேலை காரியத்திலேயோ ஆண்டவரே, வியாபாரத்திலேயோ ஊழியத்திலேயோ என்ன முயற்சிகள் எடுத்தாலும் ஆண்டவரே, குடும்பத்துல என்ன ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க. ஈசாக்கை போல கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. பயபக்தியாய் இருக்கிற கிருபையை தாங்க. பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை தாங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.